ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த நாளுக்காக ஆண்டவரை நான் அதிகமாக ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நேரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆண்டவர் தருகின்ற உணவு எப்பேற்பட்ட உணவாக நாம் காணப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். அப்போஸ்தலனாகிய நடபடிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாக ஆண்டவர் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பகிர்ந்து சாப்பிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கடல் பயணம் செய்து கொண்டே இருக்கின்றார். கடல் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது பலவிதமான தடுமாற்றங்கள் வருகின்றது. இந்த தடுமாற்றங்களை எல்லாம் ஆண்டவருடைய நாமத்திலே மேற்கொண்டு பசியாய் இருந்த மக்களுக்கு உணவு கொடுத்து அவர் வழிநடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்று சொன்னால் இகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்லி கூக்குரல் போட்ட நாட்கள் உண்டு. இந்த உலக பயணமானது ஒரு போராட்டமான பயணமாக காணப்படுகின்றது. வாழ்க்கை பயணத்திலே பலவிதமான பருவங்கள், இளமை பருவம், வாலிப பருவம், குடும்பம், முதியோர் அப்படி என்று சொல்லக்கூடிய பலவிதமான நிலைகள் காணப்படுகின்றது. இந்த நிலைகளிலே மனிதனுடைய வாழ்க்கையிலே பல ஏமாற்றங்கள் வருகின்றது, ஏற்றத்தாழ்வுகள் வருகின்றது, இன்பம் வருகின்றது, துன்பம் வருகின்றது, சோகம் காணப்படுகின்றது, சுகம் காணப்படுகின்றது. இப்படியாக பல அனுபவங்களை மனிதன் கடந்து செல்லும் போது அவனுக்கு சரீர பிரகாரமாக பசி வரும்போது உணவுக்காக அவன் அங்காளாய்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் எப்படியாவது ஆண்டவர் தருகின்ற உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதை உண்டு ஆற்றல் பட வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஜான் பன்யன் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு பெரியவர் பரதேசின் மோட்ச பிரமாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார். அந்த புத்தகத்திலே மண்ணிலிருந்து விண்ணுக்கு செல்வது எப்படி, அதன் வழியாக சென்று கொண்டிருக்கும் போது எப்படிப்பட்ட தடைகள் வருகின்றது, அந்த தடைகளை எப்படி நாம் மேற்கொள்வது என்று சொல்லி அழகாக அவர் சுட்டி காட்டுகின்றார். ஒரு பறவை பறந்து செல்லும் போது அதனுடைய சிறகு ஒடிந்து போகுமானால் அந்த பறவை பறப்பதற்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுகின்றதோ அதே போன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பசி இருக்கும் போது பல தடுமாற்றங்களினாலே அவர் நிலைகுலைந்து போகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கப்பல் பிரயாணத்திலே சென்று கொண்டிருக்கும் போது அநேக மக்கள் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 37வது வசனத்திலே பார்க்கும்போது 276 பேர் அந்த கப்பலிலே பிரயாணமாயிருந்தார்கள். அந்த அத்தனை பேருக்கும் உண்பதற்கான உணவு அந்த இடத்திலே ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே ஸ்தோத்திரம் பண்ணின போது அதை அவை பெருக பண்ணி மக்கள் ஆற்றல் படும்படியாக அவைகளை பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களை, ஆகவே ஆண்டவர் தருகின்ற அந்த ஜீவ வசனமாகிய மன்னாவை நாம் புசித்து ஆற்றல் பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். முதலாவதாக நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வேத வசனங்கள் நம்மை ஆற்றல் படுத்துகின்றதாக காணப்படுகின்றது. மனிதனுடைய சரீர பிரகாரமாக உணவு எந்த அளவு முக்கியத்துவமாக காணப்படுகின்றதோ அதே போன்று ஆண்டவருடைய ஜீவ வசனங்களும் நம்மை ஆற்றல் படுத்துவதற்கு அது மிகவும் தேவையாக காணப்படுகின்றது. அதைத்தான் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது போஜனம் பண்ணும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி துன்பமான சூழ்நிலையின் நடுவிலும் ஆண்டவர் அந்த போஜனத்தை அதிகரித்து கொடுப்பதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உணவு மிக முக்கியமாக காணப்படுகின்றது. நாம் ஆற்றல் பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வேத வசனங்களை நாம் அதிகமாக உட்கொள்ள வேண்டும். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது பஸ்கா விருந்தை எப்படி ஆசரிக்க வேண்டும், அதை சாப்பிடும் போது எப்படி நாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தெளிவாக கண்டுகொள்ள முடிகிறது. கடவுளின் மேலான பண்பு மனிதனை ஆற்றல் படுத்துகின்றது. மனிதனுடைய மேலான ஜீவ வசனங்கள் மனிதனை
ஆற்றல் படுத்துகின்றது. பஸ்கா விருந்தை நாம் சாப்பிடும் போது ஒவ்வொரு மனிதனும் கச்சையிலே கட்டி கொள்ள வேண்டும், பாதங்களிலே பாதரட்சைகளை தொடுத்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் கைகளிலே தடிகளை வைத்துக் கொண்டு அதை புசிக்க வேண்டும் என்று சொல்லி மோசே வழியாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எலியாவுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் காகத்தின் வழியாக போஷித்த ஆண்டவர் ஆகாரின் அழுகுரலை கேட்டு தாகத்திற்கு தண்ணீரை வனாந்தரத்திலிருந்து வரப்பண்ணின தேவன் நம்முடைய தேவன் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் சரீர பிரகாரமான உணவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோனத்தான் கோபேத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆண்டவருடைய நற்செய்தியாளர் 1859 ஆண்டு முதல் 1936 ஆண்டு வரை சீனா தேசத்திலே ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே இருந்தார். அப்படியாக நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்த போது சீனாவிலே ஒரு சிற்றாலயத்திலே 3 நாள் செய்தி கொடுப்பதற்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த நற்செய்தி கூட்டத்திலே இயேசுவானவரை பற்றி மாத்திரம் 3 நாட்களும் அந்த மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் கொடுத்த மன்னாவை பற்றி, அந்த வசனங்களை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார். அந்த நாள் 3ஆம் நாள் முடிந்தவுடனே சீனா தேசத்திலே உள்ள ஒரு வாலிபன் அந்த அருட்செய்தியாளரிடம் வந்து, நீங்கள் 3 நாட்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் ஏன் சொன்னீர்கள் என்று கேட்டபோது அந்த மனிதனிடத்திலே அவர் ஒரு கேள்வியை கேட்டாராம். நீ இன்றைக்கு என்ன சாப்பிட்டாய் என்று கேட்டாராம். அவர் சொன்னாராம், நான் சாதம் சாப்பிட்டேன் என்று சொன்னாராம். நேற்றைக்கு என்ன சாப்பிட்டாய் என்று கேட்டபோது நேற்றைக்கும் சாதம் தான் சாப்பிட்டேன் என்று சொன்னாராம். நாளை என்ன சாப்பிடுவாய் என்று கேட்டபோது நாளை தினத்திலும் சாதம் தான் சாப்பிடுவேன் என்று கூறினாராம். அப்பொழுது கேட்டாராம், 3 நாட்களும் தொடர்ந்து நீ ஏன் சாதம் சாப்பிடுகிறாய் என்று கேட்டபோது அவன் சொன்னானாம், நான் சாப்பிடுகின்ற அந்த சாதத்திலே ஆற்றல் இருக்கின்றது, அதிலே வலிமை இருக்கின்றது, அதிலே பலம் இருக்கின்றது, அதை என்னை சக்திப்படுத்துகின்றது, ஆகவே நான் சாதத்தை சாப்பிடுகிறேன் என்று கூறினாராம். அப்பொழுது அந்த அர்ப்பணியாளர் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை சுட்டி காட்டி சொன்னாராம், ஜீவ அப்பம் நானே. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். அந்த ஜீவ அப்பமாகிய அந்த அப்பத்தை நாம் புசிக்கும் போது நிச்சயமாக நாம் பலப்பட முடியும் என்பதற்கு சந்தேகமும் இல்லை. அதே போன்று அந்த யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி அவனை தேற்றுகின்றார். நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அழிவில்லாத ஆண்டவருடைய ஜீவ வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தருகின்ற ஜீவ மன்னாவாகிய வேத வசனங்களை நாம் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு கூறினாராம். மீண்டுமாக அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை சுட்டிக்காட்டி சொன்னாராம், நீங்கள் என்னிலே நிலைத்திருப்பீர்கள், என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் புசிப்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் என்னிலே நிலைத்திருப்பீர்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லி அந்த வாலிபனை தேற்றினாராம். உலகம் தருகின்ற ஆற்றல் அல்ல, ஆண்டவர் தருகின்ற ஜீவ மன்னாவாகிய வேத வசனங்களை நாம் அதிகமாக உட்கொள்ளும் போது நம்முடைய பாவ வாழ்க்கை நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு மிகவும் முக்கியமாக காணப்படும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உலகம் பாவ உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் பாவங்களை விட்டுவிட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்வுக்கு நேராய் நம்மை அர்ப்பணிப்பதற்கு ஆண்டவர் தருகின்ற அந்த ஜீவ மன்னாவை நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ள வேண்டும். அந்த ஜீவ மன்னாவாகிய வேத வசனங்கள் நம்மை ஆற்றல் படுத்தும், நம்மை தேற்றும், நம்மை ஆரோக்கியப்படுத்தும், நம்மை ஆசீர்வதிக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவ மன்னாவாகிய வேத வசனத்தை நாம் படித்து தியானித்து அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார்.
இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அந்த பகர்வால் நிறைவை தருகின்றது. பகர்வால் நிறைவை தரும் உணவு. நாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நாம் பெற்ற இன்பத்தை நாமே அடக்கிக் கொள்ளாதபடி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமுடையதாக காணப்படும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய செல்வந்தனை பற்றி நாம் பார்க்கின்றோம். அந்த செல்வந்தனுடைய விளைநிலங்கள் எல்லாம் அதிகமாக விளைந்திருக்கின்றது. அந்த விளைந்த பொருட்களை எல்லாம் அவன் உலகத்திலே அப்படியாக கூட்டி வைத்து கூறுகின்றான், ஆத்துமாவே நீ புசித்து குடித்து திருப்தியாயிரு, ஆத்துமாவே நீ புசித்து குடித்து திருப்தியாயிரு என்று சொல்லி தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து அவன் கூறுகின்றான். ஏன் என்று சொன்னால் தனக்கு கிடைத்ததை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க விருப்பம் இல்லாதவனாய் பொருளாசைக்காரனாக அவன் காணப்படுகின்றான். ஆகவே பகிர்ந்து கொடுக்கும் போது இன்பம் உண்டு. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பகிர்ந்து கொடுக்கின்ற அனுபவம் காணப்படுகின்றதா? அந்த பவுலடிகளால் கப்பல் பயணத்திலே பலவிதமாக நிலை தடுமாறின போதிலும் ஆண்டவரோடு கூட இருந்த நம்பிக்கையினாலே, ஆண்டவர் கூட இருந்த அந்த உறுதியினாலே, ஆற்றலினாலே இருந்த பொருட்களை எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்ட போது திருப்தியாக அவர்கள் ஆற்றல் பெற்றார்கள் என்பதை நாம் கண்டுகொண்டோம். அதே போன்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே போதகம் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார். வசனங்களை பகிர்ந்து கொண்டே இருக்கின்றார். அப்படியாக பகிர்ந்து முடிந்த பின்பு எல்லோரும் பசியாக சென்று கொண்டிருந்த போது இவர்கள் பசியாய் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை பசியாக விடக்கூடாது என்று சொல்லி 2 மீன்களும் 5 அப்பமும் இருந்த சிறுவனிடத்திலே அதை கேட்டு வாங்கி ஆண்டவரிடத்திலே ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு பிட்டு கொடுத்த போது 5000க்கு மேற்பட்ட மக்கள் புசித்து சந்தோஷமாய் திருப்தியாய் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த சிறுவன் தன்னிடத்திலே இருந்தது தனக்கென்று இருக்கட்டும் என்று சொல்லி நினைக்காதபடி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக அவர் முன்வந்தபடியினாலே அநேகருடைய பசி ஆற்றப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கின்றவைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் இப்படியாக கூறுகின்றார், எதை நீ கொடுக்கிறாயோ அது உன்னுடையது, எதை நீ வைத்துக் கொள்கிறாயோ அது மற்றவர்களுடையது, எதை நீ கொடுக்கிறாயோ அது உன்னுடையது, எதை நீ வைத்துக் கொள்கிறாயோ அது மற்றவர்களது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், கொடு உனக்கு கொடுக்கப்படும், அளவனுக்கு அளக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக வேத வசனங்கள் வழியாக நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். ஆண்டவர் தருகின்ற உணவுகளை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொடுத்து ஆற்றல் படுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படியாக ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவர் தருகின்ற ஆத்மீக மன்னாவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்று நாங்கள் ஆற்றல் படும்படியாக எங்களுக்கு கிருபை செய்தபடியாக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் தருகின்ற ஆத்மீக மன்னாவை மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு பாவத்திலே இருளிலே வாழுகின்ற மக்களை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, உம்முடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு நீர் அருள் தர வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென்.